தமிழ்நாட்டில் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 10.90 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இதுகுறித்தான விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. சென்னையை பொறுத்தவரையிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில் தொடர்ந்து மாலை நேரத்தில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 5:30 மணி வரையிலும் அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 10.90 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை பொறுத்தவரையிலும் 9.20 சென்டிமீட்டர் மழையும், செம்பரம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரையிலும் 7.65 மீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கரணை பகுதியை பொறுத்தவரையிலும் 7.39 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவிலிருந்து சென்னையில் கனமழை பெய்து வந்த நிலையில் பூந்தமல்லியில் அதிகபட்சமாக 10.90 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.